ஸோ இதுக்கு அடுத்த பாட்டுக்கு வரோம். வலு இழக்கின்ற மனோபலம். இதுதான் மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்கிறது. நம்ம எல்லோரிடமும் மனோபலம் இருக்கிறது. ஆனால் என்ன ஆகுறதுன்னா, அபியாசி ஆன பிறகு அது அதிகமாவதற்கு பதிலாக குறைந்து கொண்டே வருவதாக 100ல 99 பேர் உணர்கிறோம். யார கேளுங்க, ஆரம்பத்துல செஞ்ச மாதிரி இப்ப சின்சியரா செய்ய முடியலங்கிற பேச்சு நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப இருந்த அந்த ஃபோர்ஸ் இப்ப என்கிட்ட இல்ல. இப்பெல்லாம் ரொம்ப தீவிரமாக செய்வேன், இப்ப செய்யல. அப்ப ஏதோ ஒரு மனோபலம் அப்ப இருந்திருக்கு, இப்ப அது இல்ல. எங்க போச்சு அந்த மனோபலம்? ஏன் குறைஞ்சுது? யார் குறைச்சது? வேற யாராவது குறைச்சாங்களா? ஒரு மாஸ்டர், அற்புதமான மாஸ்டர், அற்புதமான சிஸ்டம், ஹைலி எஃபிஷியன்ட் டெக்னிக்ஸ் எல்லாத்தோட இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்குள்ளார இருந்துட்டு, நான் வந்தப்பை விட இப்போ என்னுடைய மனோபலம் குறைவாக இருப்பதாக ஒருத்தர் விரக்தியோடு சொல்கிறார் என்றால் எங்கே தவறு இருந்திருக்க வேண்டும்? அதுதான் இதுல பேசுறாரு. தொடர்ச்சியான தோல்விகள், இதுதான் காரணம். ஸோ கண்டினியூஸா ஃபெயிலியர்ஸ் வந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தொடர்ச்சியான தோல்விகள் பற்றிய ஒரு அறிவியல் கோட்பாடு உள்ளது. என்ன ஆகுதுன்னா, நீ தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது, அப்படிதானே அர்த்தம். ஆனால் நீங்கள் தோல்வி அடைகின்ற ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குதுன்னு கேட்டா, உங்களுடைய மனோபலத்துல சின்ன விரிசல் விழுந்துகிட்டே வருது. அப்ப முதல்ல ஒரு இந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி எல்லாம் சொல்லுவாங்க காருக்கு, அதுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் தான் கணக்கு. அந்த கண்ணாடியோட கெப்பாசிட்டி 5 ரவுண்டு, 8 ரவுண்டு, 10 ரவுண்டு, 12 ரவுண்டு. அப்படின்னா முதல் ரவுண்டு சுட்டா அந்த கண்ணாடியில எந்த ஒரு விளைவும் ஏற்படாது. 2வது ரவுண்டுக்கு ஏற்படாது, 3வது ரவுண்டுக்கு ஏற்படாது, 4வது ரவுண்டுக்கு ஏற்படாது. அது ஒரு 10 ரவுண்டு சுட்ட தாங்கக்கூடிய கண்ணாடினா 8 ரவுண்டு வரைக்கும் கண்ணாடியில ஒரு புள்ளி டாட் அதை தாண்டி எதுவும் இருக்க போகுது. 11வது ரவுண்டுக்கு லைட்டா ஒரு விரிசல் கண்ணுக்கு தெரியும். 12வது ரவுண்டு சுடும் பொழுது சுக்கா மாறிடும். ஆக்சுவலா முதல்ல ஒரு 12 ரவுண்டு தாங்குற ஒரு கண்ணாடி 4வது ரவுண்டு சுடுறப்ப 4 விரிசலா விட்டு 5வது ரவுண்டு சுடுறப்ப அது 6 விரிசலா மாதிரி அப்படிலாம் போவாது. கடைசி ஷாட் வரைக்கும் அதுல ஓட்ட உழவோ உடையவோ உடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிக்கிட்டே வீக் ஆகிட்டே உள்ளார அந்த விரிசல்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இந்த லாஸ்ட் ஷாட்ல டோட்டலா டேமேஜ் ஆயிடும். அது மாதிரிதான் நம்மளுடைய மனோபலம் இருக்குது. அது தொடர்ச்சியாக தோல்விகள் வரும்போது ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளார வீக் ஆயிட்டு போகுது. ஒரு பாலம் சோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அதன் கட்டமைப்பு பலவீனம் அடைகிறது. ஒரு குறிப்பிட்ட சுமையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட அந்த பாலம் அதை விட சற்று கூடுதலான சுமையை ஒரு முறை தாங்கக்கூடும். ஆனால் மீண்டும் மீண்டும் அவ்வாறு நிகழ்ந்தால் அதில் நுண்ணிய விரிசல்கள் உருவாகும். அந்த பாலம் உறுதியாக இருப்பது போல் தோன்றலாம், ஆனால் சேதம் உட்புறமாக ஏற்பட்டிருக்கும். இறுதியில் சிறிதளவு சுமைதான் கூடுகிறது என்றாலும் கூட அது பேரழிவை ஏற்படும். பாத்தீங்களா, ஏன் பாலத்தை பத்தி பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம நினைச்சிட்டோம். இது ஒரு கட்டடத்துக்கு சொல்லலாம், நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ணாடிக்கு சொல்லலாம். பிரிட்ஜிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு ஏன் பேசுறாங்க, ராஜ் பேசுறாங்க. பிரிட்ஜிங் தான் இங்க பெரிய விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுமே நரம்புகளால் தான் பாதுகாக்கப்பட்டு, நரம்புகளில் தான் சேமிக்கப்பட்டு, நரம்புகளால் தான் செயல்படுத்தப்பட்டது. அப்போ ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் தொடுமான தொடாது, இப்படிதான் நிற்கும். நான் எடுக்கிற அந்த சஜஷன், அந்த வலிமையான உறுதிப்பாடு, அதுதான் இது ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுது ஒரு செய்தியை கடத்துறது. அப்ப இதுல இருந்து இதுக்கு எப்படி கடத்து, இம்பல்ஸா தான் கிரியேட் ஆகி இந்த நியூரானுக்கு போயிட்டு இருக்கும். ஒன்னோட ஒண்ணு கோத்துக்கிட்டு நரம்பு செல்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. நான் படிச்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சயின்ஸ்ல ஒன்னும் அப்படி தொட்டுக்கிற மாதிரி நிக்குமே ஒழிய தொட்டுக்கிறது இல்லை. பட் அதுக்கு வழியா வேவ்ஸ் தான் தொடர்ந்து போகுது. இப்ப இதை பிரிட்ஜ் பண்றது எது அப்படின்னு கேட்டா, நான் எடுத்த அந்த உறுதி ஒரு பாலம் மாதிரி இந்த நரம்பு செல்களை தொட்டு கொண்டு இது வழியா ஒரு விஷயத்த கடத்திக்கிட்டு இருக்கு. என்னத்தன்னா, நான் நேர்மையானவன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 நரம்பு இந்த செல்லை டைப் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு பாதை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த மாதிரி நான் சிந்திச்சுட்டு இருக்கேன், நான் நேர்மையானவன், நேர்மையான விஷயங்கள் தான் நாட்டுல இருக்கணும், பொய் சொல்றது தவறு அப்படின்னு எல்லாம் படிச்சது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு
இந்த பிரிட்ஜை மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஒருத்தர் வந்து அடி விடு, நேர்மையாவது ஒண்ணாவது நேர்மையா இருந்தாலும் என்னத்தடா வாழ்ந்தான், நீ பாத்தியா, நேர்மையா தான் இருந்தான், அவன் வியாபாரம் படுத்துருச்சு பாத்தியா, முதல் அடி இந்த பாலத்துல விழுது. இன்னொருத்தட்ட நீங்க நேர்மையா ஒருத்தட்ட ஒரு விஷயத்த பொருளை விற்க பாக்குறீங்க, உங்கள்கிட்ட ஏத்து சண்டை போட்டு வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய் இன்னொருத்தன் அதை பத்தி 1000 பொய்களை சொல்லி கொடுக்குறான், சந்தோஷமா காசு கூட கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. திரும்பி இந்த 2 நரம்புகளுக்கு இடையில நான் நேர்மையா இருக்கணும்னு நீங்க எடுத்த அந்த உறுதிப்பாட்டுடைய பாலம் திரும்பி கொஞ்சம் விரிசல். இப்படி ஒவ்வொருத்தனும் வேணான்ட்டு போறப்பெல்லாம் நீங்க உறுதியா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உறுதிப்பாடு குலைந்து கொண்டே இருக்கும். இந்த உறுதிப்பாடு குலைதலை ரொம்ப விளக்கமா சொல்லணும்னு கேட்டா, இந்த இந்த காதல்ல விழுற பெண்கள் வந்து தன்னுடைய கற்பை இழக்கிற இடத்துலதான் முதல்ல அவங்க வந்து கிட்டக்கே நெருங்க விடாம ஒழுங்காதான் இருப்பாங்க. ஆனா மெல்ல மெல்ல அந்த ஒரு ஆணுடைய தூண்டுதல், அவங்க திரும்பி திரும்பி இதெல்லாம் கூட என்ன, ஒரு முத்தம் கூட கொடுக்க கூடாதா, என் கூட நான் கூப்பிட்டா வரமாட்டியா, எனக்கு ஏன் இது கூட நம்பிக்கை இல்லையா, இதுக்கு கூட நம்பிக்கை இல்லையான்னு கேட்கறப்ப எல்லாம் அவங்க மேல வச்சிருந்த அந்த அந்த உறுதிப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி ஒரு நாள் தன்னை இழந்துருவாங்க. இது வந்து இப்படிதான் நிறைய பெண்கள் வந்து சீரழிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு இளம் பெண் வந்து இந்த அமைப்பு இப்படிதான், நம்மளுடைய நரம்பு அமைப்பு இதுதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த சூழ்நிலையே வராத மாதிரி தானாகவே தடுத்து கொள்றாங்க. ஆனா இது தெரியாதனாலதான் இப்ப இருக்கிற பிள்ளைங்க போனா என்ன, நான் அவனோட வெளில போனா எல்லாம் போயிடுமா, எல்லாம் மனசுலதான் இருக்கு, அவனோட வண்டியில உட்காந்துட்டு போனா நான் கெட்டு போயிடுவேன்னா எல்லாம் மனசுலதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சரியான சுச்சுவேஷன்ல எல்லாத்தையும் இழந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் இல்லை, இதெல்லாம சொல்லித்தரோம், அதுக்கு சமைக்கவே வேணாம் நீ படிச்சா போதும்னு அதை தூக்கி ரூம்ல உட்கார வச்சுட்டோம். எந்த வீட்டுல கேளுங்க பெண் பிள்ளைகளை, அவ படிச்சுட்டு அவ்வளவு ஒண்ணும் பண்ணக்கூடாது, நான் சமைச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அம்மாக்களும் அப்பாக்களும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு வந்து நரம்புகளினுடைய விளையாட்டை பத்தி சொல்லித்தர போறாங்க. ஒருவேளை அவங்க சகஜ மார்க்கத்துல இருந்து இந்த மாதிரி மாஸ்டருடைய மெசேஜ் எல்லாம் அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அவங்க எப்படி கட்டுப்பாடாக இருக்கணுங்கிறத யாரும் சொல்லி தர வேண்டியது. ஏன்னா நம்முடைய நரம்பு அமைப்புகள்ல நான் வந்து உறுதியாகவும் என்னுடைய கற்பு நிலையை தவற விடாமலும் இருக்கணும் அப்படின்னு நான் எடுத்திருக்கிற முடிவை, என்கிட்ட யாரையும் நெருங்க விடக்கூடாது அப்படின்னு நான் எடுத்திருக்கிற முடிவை யாரோ ஒருத்தன் டெய்லி கொஞ்சமா உடைச்சி ஒரு நாள் டபக்குன்னு என்னை வந்து கபலீகரம் பண்றதுக்கு நான் படிக்கிறேன். எல்லாத்துலயும் இதே விஷயம்தான் நடக்குது. ஏன் திடீர்னு ஒரு நாள் வீட்டுல சண்டை வருது? எத்தனையோ நாள் பொறுத்து போனவங்க ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டுறாங்க இல்லையா? இது சின்ன விஷயங்கிறது கடைசி வைக்கல். ஒரு ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றப்பட்ட லாஸ்ட் ஸ்டாப். அது மேல சுமையை ஏத்தலாம், அது 100 கிலோ வெயிட் ஏத்துக்கலாம். 100 கிலோ வெயிட் உள்ள தாங்குற ஒட்டகத்து மேல 101 கிலோ வச்சா தாங்க 2 கிலோ தாங்கும். ஆனா அதனுடைய அந்த எட்ஜி ஒண்ணு இருக்கு. இன்னமே ஒரு 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 சின்ன ஒரு டிராப் மேல வச்சாலும் கீழே விழுந்துருங்கிற எட்ஜி வருது. அது அளவுக்கு தள்ளாடுது. இப்ப அதை கீழே உழ வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வைக்கல் போதும். ஒரே ஒரு வைக்கல் எடுத்து மேல போட்டா அப்படியே கீழே விழுணும். இந்த ஒரு வைக்கலா வட்டகத்தை தள்ளி விட்டுதுன்னா கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட அத்தனை வைக்கல் கட்டுகளும் அந்த ஒட்டகத்தோட மன உறுதியை, அந்த உடல் உறுதியை குலைத்து கொண்டே வந்திருக்கு. கடைசியில ஒரே ஒரு வைக்கல் மட்டுமே போதுமானதாக இருந்தது ஒட்டுமொத்தமாக அதை படுக்க வைக்க. அது மாதிரி என்னுடைய மனோபலத்தின் மீது, நான் எடுக்கின்ற முடிவுகள் மீது, நான் எடுத்துக்கொள்கின்ற தீர்மானங்கள் மீது தினமும் பல தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக அது உடைக்கப்படுகிறது. நான் தாங்கி நிக்கிறேன், நான் இதெல்லாம் தாங்கி நிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் சோதனைக்கு உட்படுத்தப்படும் ஒவ்வொரு முறையும் அந்த பாலமானது விரிசல் விட்டு கொண்டே வந்து கடைசியில ஒரு சின்ன அதிர்வு, ஒரு சின்ன இம்பல்ஸ், ஒரு சின்ன சபலம், ஒரு சின்ன சூழ்நிலை சாதகமான, அதாவது தவறு நிகழ்வதற்கு சாதகமான ஒரு சிறிய சூழ்நிலை வரும்பொழுது எல்லாம் மாறிப்போகுது. எத்தனை பெரிய மனிதர்கள் இந்த பெண்கள் விஷயத்துல அசிங்கப்பட்டு வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லா நேரமும் அவங்க 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 எப்பயோ செய்யற அந்த ஒரு நாள் தவறு அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரட்டி போடுறத பார்க்கும். எத்தனையோ பேர் வந்து
நேர்மையான அதிகாரிகள் கடைசியில ஒரு சின்ன விஷயத்துல லஞ்சம் வாங்கினதா சொல்லி மாட்டிக்கிட்டு நிக்கிறத பார்த்திருக்கோம். எல்லாத்துலயும் இதே விஷயம்தான். இது அவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு அபியாசியாக எத்தனை தடவை நம்மளும் ஒழுங்கா தியானம் பண்றோம்னு முடிவு எடுத்துட்டு ஒரு அல்பமான விஷயத்துக்காக அன்னைக்கு தியானம் பண்ணாம இருக்கோம். எத்தனை முறை நான் இனிமே சரியா கிளீனிங் பண்ணுவேன்னு தீர்மானம் பண்ணிட்டு எந்த ஒரு அல்பமான ஒரு சொல்லவே தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக என்னுடைய பயிற்சியை நான் தியாகம் பண்ணிருப்பேன். எத்தனை முறை மாஸ்டர்கிட்ட நான் இனிமே யார் மேலையும் கோபப்படவோ யார் மனதையும் காயப்படுத்தவோ மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அடுத்தவங்க இதயத்தை குத்தி கிழித்திருப்போம். இப்ப எல்லாம் நடந்ததெல்லாம் என்னன்னு கேட்டா என்னுடைய மனோபலம் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. இதுதான். இப்ப நம்ம திரும்பி இதை படிப்போம். ரொம்ப நிறைய பேசிட்டோம். ஆனா ஏன் இதெல்லாம் நான் பேசுறேன், எது என்ன தூண்டுது அப்படின்னா, ரொம்பவும் நம்மளுடைய ரியல் லைஃப்ல நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம இப்படிலாம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதோ, நம்முடைய நரம்பு பின்னல்களுடைய செயல்பாட்டை பற்றி யோசனை பண்ணுவதோ, அல்லது நம்முடைய தீர்மானங்களை எப்படி தீர்க்கமாக வைக்கிறதுங்கிறத கூட நம்ம முடிவு பண்றது கிடையாது. அதனாலேயே நிறைய பேர் இந்த விஷயங்கள்ல இந்த இன்னரா ஏற்படக்கூடிய அந்த சேதங்கள் என்னங்கிறதே தெரியாம நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு மேலும் மேலும் நாம தோத்துக்கிட்டே போறதுக்கு காரணமாயிடுறோம். அதை பத்தி அடுத்து சொல்றான். மனோபலமும் இது போன்றுதான் செயல்படுகிறது. ஒவ்வொரு முறை அது மீறப்படும் போதும், தீவிர ஆசையினால் உயர் மனதின் தெளிவான முடிவு புறக்கணிக்கப்படும் போதும் சேதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா நான் உள்ளுக்குள்ளார டேமேஜ் ஆகுறேன். நான் சொன்ன வார்த்தையை நானே மீறுகின்ற ஒவ்வொரு நேரமும் உள்ளுக்குள்ளார சேதம் நிகழ்ந்து கொண்டே வருகிறது. அது சேதம் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் பாதிப்பு இருக்கும். இதனால்தான் பலமுறை சோதனைக்கு உள்ளாகின்ற ஒரு ஆர்வலர் தொடக்கத்தில் தான் இருந்ததை விட இப்பொழுது பலவீனமாக உணர்வதாக அடிக்கடி கூறுகிறார். அப்பெல்லாம் முடிவெடுத்தா எடுத்ததுதாங்க, என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. சத்சங்கத்துக்கு போறதுன்னு முடிவெடுத்தா எடுத்ததுதாங்க. அது வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் பனியா இருந்தாலும் போய் நிப்பங்க. இப்ப வெயிலே இல்லை பனியே இல்லை, ஆனா கார் இன்னைக்கு ரிப்பேரு, டூ வீலர்ல அவ்வளவு தூரம் போகணுமான்னு ஒரு யோசனை இல்லை, வீட்லயே உட்காந்துட்டேன். இதுக்கும் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்படிதான் எல்லாத்துலயும் இது மனோபலத்தினுடைய வீக்னஸ் தானே காட்டுது. யாரும் என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எனக்கே சொல்றேன். ஒரு காலகட்டத்துல அப்படியே பஸ்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சத்சங்கம் அப்படின்னா மழை என் கண்ணுக்கு தெரியாது, சத்சங்கத்துக்கு போறதுதான் தெரியும். அப்படிலாம் போயிருக்கேன், போயிட்டே இருப்பேன். பஸ்ஸை விட்டு இறங்கி பிரிசப்டர் வீட்டுக்கு போறது 1 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த மழையில நனைஞ்சி 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 ஒதுங்கி ஒதுங்கி நடந்து உடம்பு நனைஞ்சி சட்டை நனைஞ்சி அப்படியெல்லாம் போய் நின்றுடும். உள்ள வராதரா வாசப்பள்ளியே உட்காந்து பண்ணு அப்படின்ட்டு உள்ளார இருந்து சிக்கி கொடுத்துருக்காரு. உட்கார்ந்து எந்திரிக்கிற இடம் ஃபுல்லாவே தண்ணி அப்படியே வடிஞ்சு ஊத்தி இருக்கும். அதெல்லாம் தெரியாது, தியானம் மட்டும்தான் தெரியும். அதே பொய்யாமொழி இப்ப காலையில ரொம்ப குளிருது பனியா இருக்குன்னா இப்ப வேணா போனா சளி ரொம்ப தலைவலி இதெல்லாம் வந்துடும், உடம்பு வலிக்கும், இங்கே வீட்லயே உட்காந்து தியானம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்காரு. எங்க பலவீனம் வந்தது? ஏன் அங்க சிங்கம் மாதிரி இருந்த ஒரு ஆளுக்கு இந்த அளவுக்கு மனோபலம் குறைந்தது? ஒண்ணு சூழ்நிலைகள், இன்னொன்னு டிஸ்டண்டா இருந்தாலும் வரலாங்கிற அறிவு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அப்ப இருந்த மனோபலம், பாப்பா போலாம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அன்னைக்கு அந்த மழையில நனைஞ்சப்ப உடம்பு சரியில்லாம போல, தலைவலி வரல, தியானம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இன்னைக்கு தியானத்தை தவிர எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, மனசு மாறி போச்சு. இந்த பலவீனம் எங்க வந்தது? பல முறை அடி வாங்கியிருக்கு. தீர்மானங்கள், சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படவில்லை, சரியாக கணிக்கப்படவில்லை, தன்னை பற்றிய கணிப்பு சரியானதாக இல்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் நடந்து ஒவ்வொரு அபியாசியும் முன்னை விட நான் இப்ப ஒரு குற்ற உணர்வுலதான் இருக்கிறாங்க. சரியா செய்யல, யார கேளுங்க, சரியா செய்யல. எந்த ஒரு அபியாசியும் நெஞ்ச நிமித்தி நான் ரொம்ப சரியா செய்யறேன், நேத்தியோட இன்னைக்கு நல்லா செஞ்சேன், நாளைக்கு நல்லா செய்வேன் இதெல்லாம் சொல்ற அளவுக்கு ஒரு ஒரு நிலையில இல்லை. என்ன காரணம்? எந்த பயிற்சி முறை தங்களை வலிமை உடையவர்களாக மாற்றும் என்று எதிர்பார்த்து வந்தார்களோ, ஆனால் தொடர்ச்சியான தோல்வி
அவர்கள் வளர்த்து கொள்ள முயன்ற ஆற்றலையே குன்றச் செய்து அவர்களை டல்லாக்கி விடுகிறது. எதை வளர்த்து கொள்ளணும், எந்த மனோபலத்தை வளர்த்துக்கணும்னு நீங்க வந்தாங்களோ அந்த மனோபலத்தையே அது குன்ற வைக்கிறது. தொடர்ச்சியான தோல்வி. என்ன பெரிய தோல்வி? காலையில எழுந்து 5 மணிக்கு தியானம் பண்ணணும்னு நீங்க ஒரு தீர்மானம் போடுறீங்க. ஒரு 90 நாளைக்குன்னு தீர்மானம் போடுறீங்க. இந்த 90 நாள்ல 60 நாள் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க மன வலிமை கூடுது. 45 நாள்னா டேமேஜ் பாதிதான் ஆயிருக்கீங்க, இன்னொரு பாதி பக்காவா இருக்கு. 30 நாள் தான் எந்திரிச்சிருக்கீங்க, 60 நாள் இல்ல அப்படின்னா உங்க மனோபலம் குன்றிவிட்டது. முடிஞ்சு போச்சா? ஏன்னா 60 நாள் அந்த பாலம் உடைபட்டு இருக்கிறது. என்ன ஆயிருக்கும்? செமையா வீக் ஆயிருக்கும். நம்மளால இது முடியாதுப்பா, அந்த மாதிரி போட்டிக்கு நான் வரலப்பா, இது நமக்கு ஆதர கதை இல்லப்பா. முடிஞ்சு போச்சா? மனோபலம் முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்றது? என்ன செய்யறது? இப்படியே செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்க தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தை செயல்படுத்தலைன்னா நீங்க எந்த மனோபலத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த பயிற்சி முறைக்குள்ளார வந்தீங்களோ அங்கே மனோபலம் வளர்வதற்கு பதிலாக தொடர்ந்து வீழ்ச்சி அடைய போதே நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்படி சரி செய்ய போறீங்க? அதுக்கான தீர்வு தான் என்ன? அதுக்கான தீர்வு, உங்கள் மனோபலத்தை யாரும் சோதிக்க விடாமல் பாத்துக்கிறது இல்லை. ஏன்னா சோதிக்க விட்டால்தான் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆகும். சும்மாவே நான் மனோபலம் உள்ளவன் சொல்லிட்டு ஆமா அவர் மனோபலம் உள்ளவர்கள்னு எல்லாம் சொல்லிட்டா மனோபலம் வர்றது இல்லை. எனக்கு அந்த மனோபலம் இருக்குதா அப்படின்னா அந்த மனோபலத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அதுல நீங்க ஜெயிச்சாதான் மனோபலம் இருக்குன்னு ஒத்துக்க முடியும். நான் சக்கரை ஸ்வீட்டே தொடமாட்டேன்பா அப்படின்னா அங்க நெய் சொட்ட சொட்ட வாசனையா 4 ஸ்வீட்டை வச்சு 4 பேர் சாப்பிட வச்சு அதுக்கு மேல உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு அது தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இதுல சொல்லுவாரு, ஒரு சீடனை நீ உனக்கு எல்லா புலன்களும் அடக்கம் வந்துருச்சு. அப்பனா அடக்கம் வந்துருச்சு, இப்ப எப்படி டெஸ்ட் பண்றது? நாக்க நீட்டு வாயில வெள்ளத்தை வைக்கிறேன். வாயில வெள்ளத்தை வச்சா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த புலன்கள்லாம் தூண்டப்பட்டு நாக்குல எச்சில் ஊறி வெள்ளம் கரையும். கரைஞ்சதுன்னா நீ இந்த புலன்களுக்கு அடக்கம் வரல அப்படின்னு சொல்றாரு கதை. இதை வச்சு சிவாஜி கணேசன் ஒரு படம் எடுத்துப்பார், சாதனைன்னு. அந்த மாதிரி இங்க நம்மளுடைய மனோபலத்தை ஏதாவது ஒண்ணு டெஸ்ட் பண்ணி தானே வைக்கணும். வாயில நாக்கு நீட்ட சொல்லி சக்கரை கட்டி வைக்கிற மாதிரி வைக்கிறப்ப அந்த டெஸ்ட்ல 4 தடவை ஃபெயில் ஆயிட்டா அதுக்கப்புறம் அவன் மனோபலம் இருக்குன்னு சொல்ல போறான்? சொல்ல மாட்டான். அப்ப டெஸ்டே வைக்க கூடாதானா? வைக்கணும். ஆனா எப்படி வைக்கணுங்கிறத அடுத்தது சொல்ல வர்றாரு. நேர்மையான மதிப்பீடு. உங்கள் மனோபலத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்களை நேர்மையாக மதிப்பீடு செய்ய கற்றுக்கொள்ளும். உங்களை பற்றி நீங்க ஒஸ்தியா மதிப்பீடு பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தீர்மானங்கள் போட்டீங்கன்னா அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாமல் குற்ற உணர்ச்சியும் அதை தொடர்ந்து உங்களுடைய மனோபலம் தொடர்ந்து தாக்கப்பட்டு வீக்காகி நீங்க மனோபலத்தை இழந்த நிலையையும் அடைவது உறுதி. அதனால நேர்மையான மதிப்பீடு முதலில் தேவை. அது என்னங்க நேர்மையான மதிப்பீடு? என்னால 25 கிலோ தான்ப்பா தூக்க முடியும். நான் சர்வசாதாரணங்க. நான்லாம் ஒரு மூட்டை நெல்லை தூக்கிட்டு இங்கிருந்து அங்க கொண்டே போட்டுருவாங்க. நாங்க இந்த வயசுல ஒரு 50 கிலோ தூக்குறது இல்ல, அதெல்லாம் தூக்கிடுவாங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நீங்களே உயர்வாக மதிப்பிட்டு கொண்டு 50 கிலோ மூட்டை 5 மூட்டை இருக்குப்பா தூக்கொண்டே அங்க வச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா வீராப்பா மூட்டையை எப்படியா தூக்கொண்டே போட்டுருவீங்க. 2வது மூட்டைக்கு 3வது மூட்டையில என்ன ஆகும்? 4வது மூட்டையில மூச்சு குடிப்பு விழுந்துரும். குடிஞ்ச தலை முதுகு நிமிரவே முடியாது. இப்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் யார்கிட்டையும் இந்த மூட்டை தூக்குறதே விட்டுருவீங்க. அப்ப மதிப்பீடு எங்க பிரச்சனைன்னு கேட்டா நெல் தூக்க ஒத்துக்கிட்டதுல பிரச்சனை இல்ல. நான் 50 கிலோ எல்லாம் சர்வசாதாரணமா தூக்கிடுவேன்னு நம்பி ஒரு மதிப்பீடு உங்க மேல வச்சிருந்தீங்க பாருங்க, அங்கதான் இந்த பிரச்சனை. அதான் சொல்றாரு, இதயத்தின் உண்மையான நிலையை துணிவுடனும் நேர்மையாகவும் ஒப்புக்கொள்வதில் இருந்துதான் உங்களுடைய தன்மை மாற்றம் ஆரம்பிக்க முடியும். நீங்க உங்களை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்களா? ஆமா மாஸ்டர் அப்படின்னா முதல்ல நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கிறத முதல்ல ஏற்பீங்க. நான் ரொம்ப நேர்மையானவங்க, பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சரியா பர்ஃபெக்டா இருப்பேன் மாஸ்டர். இதுதான் உன்னை பத்திய மதிப்பீடா? சரிப்பா. வாத்தியார் தானே? ஆமா. சத்துணவுல முட்டை வாங்கி சாப்பிடுவியா? சாப்பிடுவேன்.
அது உனக்கா கொடுத்தாங்க? இல்ல. அப்புறம் ஏன் சாப்பிட்ட? எல்லா வாத்தியாரும் ஒண்ணு சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன். அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? ஏன்பா எத்தனை வாத்தியார் ஊர்ல தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை வாத்தியார்? அது இருப்பாங்க மாஸ்டர், ஒரு 3 லட்சம் வாத்தியாருங்க இருப்பாங்க. ஏன்னா 3 லட்சம் வாத்தியாருங்க பிள்ளைங்களுக்கு போடுற முட்டையை சாப்பிட்டா ஒட்டு மொத்தமா ஒரு நாளைக்கு எவ்வளவு முட்டை வந்து நீங்க கொள்ளையடிக்கிறீங்கன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் நான் முட்டை சாப்பிடுற ஆள் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன். இது ஒரு படத்துல இருந்து எடுத்தது. ஏதோ ஒரு படம் ஏதோ ஒரு படத்துல இந்த மாதிரி வாத்தியார் வந்து முதல்ல சத்துணவுல இருந்து முட்டையை கொண்டு வா, எனக்கு கொண்டாந்து வை அப்படின்னு கேட்பாரு. அதுல இருந்து எடுத்துக்கிட்டு நான் சொல்றேன். நமக்கு தெரியாது. இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இலவசமா ஏதாவது ஒண்ணு கொடுக்க சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க. ஒரு 50 தொப்பியை கொடுத்து, இந்த தொப்பிலாம் வந்து இதுப்பா வாலண்டியர்ஸுக்கு கொடுங்க. உடனே நீங்க ஒரு 3 தொப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை எடுத்து கொடுக்குறீங்க. எதுக்குன்னா இந்த 3 தொப்பி நம்ம சென்டர்ல இருந்து யாராவது வந்தா கொடுத்துக்குவோம். இது மாதிரி நீங்க இன்னொருத்தட்ட 3 தொப்பியை எடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா மொத்தமே இந்த தொப்பி 15 பேருக்கு தான் போய் சேருமா? 30 தொப்பி வந்திருக்கு. 30 பேருக்கு போய் சேருமா? 10 பேருக்கு தான் போய் சேரும். எல்லாரும் 3 எடுத்துருவாங்கல்ல. இப்ப இது வந்து தப்பு கிடையாதானா? பெருசா செஞ்சாதான் தப்பா? சின்னதா செய்தாலும் பெருசாக செய்தாலும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம பண்ற எல்லா தப்பும் நம்மளும் செய்யலாம். நம்ம வந்து ஒன்றும் ரொம்ப நேர்மையானவர்கள் கிடையாது. ரொம்ப நேர்மையானவர்னு நீங்க சொல்றீங்கல்ல, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க, நீங்க நிக்கிறீங்க, ஒரு சீட்டு காலி ஆகுது, அவங்க உட்கார்றதுக்கு முன்னாடி நீங்க போய் உட்கார்ந்துடுறீங்க. இது தப்பா? இது தப்பு கிடையாது, ஆனா நேர்மை கிடையாது. நீங்க நேர்மையானவர்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு வர்றவருக்கு இடம் கொடுத்துட்டு நீங்க உட்காரணும். ஏன்னா சீனியாரிட்டி படி நீங்க பின்னாடி தானே. சரி, இல்லங்க நான் தான் முன்னாடி, அதனால போய் உட்கார்ந்தானே நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நின்றுட்டு இருக்கிறவர் ஒரு வயசானவர், நீங்க வந்து முன்னாடியே வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க போய் உட்காந்துங்க. கேட்டா நான் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஏறினேன், அவர் இப்பதான் ஏறினாரு, நான் எவ்வளவு தூரம் நின்றுட்டு வரேன். ஆனா வயசுபடி அவரு மூத்தவர், அவரு கொடுக்குறது தானே நீங்க நீங்க நிக்கிறது தான் நேர்மை. இதெல்லாம் யாரு கோடு போடுறது? அதுமே கோடு போட முடியாது. என்னதாங்க சார் நீங்க முடிவா சொல்ல வர்றீங்க அப்படின்னா, நாம முதலில் நம்மையை பற்றி நேர்மையான ஒரு மதிப்பீடு செய்ய கற்றுக்கொண்டால் அதன் பிறகு நம்ம தீர்மானங்கள் தெளிவாக இருக்கும். நம்ம தீர்மானங்கள் தெளிவாக இருந்தால் அதை நம்மளால சரியாக செயல்படுத்த முடியும். நம்ம தீர்மானங்களை நம்ம சரியாக செயல்படுத்தினால் நம்முடைய மனோபலம் அதிகமாகும். இதுதான் மாஸ்டர் இதுல ஃபுல்லாவே சொல்ல வர்றாரு. நமக்கு வந்து இன்னும் டைம் கன்ஸ்டன்ட் எல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் 1 ஹவர்னு சொன்னேன். ஆனா இந்த சாப்டரையும் முடிச்சிட்டோம்னா இது ஒரு கோல் ஆயிடும். அதனால இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நான் எடுத்துக்கிறேன். இதயத்தின் உண்மையான நிலையை துணிவுடனும் நேர்மையாகவும் ஒப்புக்கொள்வதிலிருந்துதான் தன்மை மாற்றம் தொடங்குகிறது. நம்மில் பலர் விடுபட்ட நிலை மீதான தமது ஈடுபாட்டை மிகைப்படுத்தி மதிப்பிடுவதோடு நம்முடைய மனப்போக்குகள் மீதான நமது பற்றுதலை குறைத்து மதிப்பிடுகிறோம். எனக்கு வந்து இது ரெண்டே விஷயம் சொல்றாரு. எனக்கு வந்து தியானத்து மேல ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல இருக்கிற ஆர்வம் 10%னா 100% நான் மாஸ்டரை தவிர எதுவுமே நினைக்கிறது இல்லை. நான் நின்னா மாஸ்டர், நடந்தா மாஸ்டருங்க, என் மனசு ஃபுல்லா மாஸ்டர் மட்டும் தானே அப்படி இன்னும் நானாவே மிகைப்படுத்தி சொல்றது, நினைச்சுக்கிறது. தப்புலாம் கிடையாது, நினைச்சுக்கிறது. அந்த அளவுக்குலாம் கிடையாது, ஆனா நினைச்சுக்கிறோம். இதுதான் சொல்றாரு. விடுபட்ட நிலை மீதான என்னுடைய ஈடுபாட்டை நான் மிகைப்படுத்தி மதிப்பிட்டுக் கொண்டு அதை விட கேவலம் குறைபாடு உள்ள எனது மனப்போக்குகளை நான் குறைவாக மதிப்பிடுவேன். அது ஒண்ணும் இல்லை, அது மேலாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. நான்லாம் இந்த கிரிக்கெட் பாக்குறதெல்லாம் சாதாரண விஷயம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா 2 மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சு பாக்குற இடத்துலலாம் இந்தியாவில சூரியவன்ஷி, வைபவ் சூரியவன்ஷி 200 ரன் அடித்தார், சூரியகுமார் யாதவ் 140 ரன் அடித்தார், இந்திய அணி அபார வெற்றின்னு பார்த்தோன்னே இன்னைக்கு மட்டும் பார்ப்போம் அப்படிங்கிறப்பதான் உங்க மனப்போக்கு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த விளம்பரங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய மன உறுதியை குறைக்கும் போதுதான் நம்ம மனப்போக்கு எவ்வளவு வீக்கா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் வீக் இல்லைன்னு சொல்லாதீங்கிறார் மாஸ்டர். உங்களுடைய மனப்போக்குகளை, அதன் மீது உங்களுக்கு இருக்கிற பற்றுதலை குறைத்து மதிப்பிடாதீர்கள், ஜாக்கிரதையா பாருங்க. அதாவது உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது உள்ள ஈடுபாட்டையும் வெயிட்டு போட்டு பாருங்க. அதை வந்து ரொம்ப ஓவரா நீங்களா பில்டப் பண்ணிக்காதீங்க. அது மாதிரி உங்களுக்கு எல்லாம் இருக்கிற வீக்னஸை பத்தி பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதுங்க. காஃபி குடிக்காம ஒரு மனுஷனால இருக்க முடியாதா?
அதெல்லாம் சும்மா நான் இருக்குதுன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி காலம்பரம் கொடுக்குறாங்க, குடிக்கிறாங்க. அப்பதான் நம்ம கொண்டு போய் விட்டீங்கன்னா 3 கிலோமீட்டர் நடந்து போய் காஃபி கடையை தேடி பார்த்து குடிச்சிட்டு வருவேன். காஃபி குடிக்காம இருக்க முடியாது, அது சொல்ல மாட்டேன். காஃபி இல்லைன்னா வாழ முடியாதா அப்படின்லாம் பேசுவேன். ஆனா 4 நாளைக்கு காஃபி இல்லைன்னா 5வது நாள் பக்கத்துல எங்கங்க நல்ல காஃபி கிடைக்கும்? அது 1 கிலோமீட்டர் போகணும் சார், போயிட்டு வருவோமே அப்படின்னு சொல்றப்பதான் தெரியும் நம்முடைய மனப்போக்கு எதன் மீது பற்றுதலோடு இருக்கு அப்படின்னு. சோ முதல்ல இதை நான் மதிப்பீடுல தவறா இருக்கேன். அதுதான் முதல் பிரச்சனை. உங்களை நீங்கள் சரியாக மதிப்பிடுங்கள். உங்களுடைய ஆன்மீக ஈடுபாட்டுக்கு 10 பாயிண்ட் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டால், வண்டி சர்வீஸ் பண்ண போனீங்கன்னா ஸ்கேல் 10 புள்ளிகள்ல மதிப்பீடு. அதிருப்தி முதல் புள்ளியில ரவுண்ட் வைங்க. சுமாரா இருக்கு ஒரு 5 மார்க் கொடுங்க. கொஞ்சம் பரவாயில்லைங்க ஒரு 7 மார்க். ரொம்ப நல்லா இருக்குங்க 10 மார்க் கொடுங்க. 5 பாயிண்ட் ஸ்கேல் 10 பாயிண்ட் ஸ்கேல் எல்லாம் வச்சு ஒரு இடத்துல ஃபீட்பேக் வாங்குறாங்க. நம்மளும் நம்மளுடைய மன உறுதி, நம்முடைய மனப்போக்குகள் மீது இருக்கிற நம்மளுடைய பற்றுதல், ஆன்மீகத்தின் மீது உள்ள ஈடுபாட்டுக்கு இதுக்கெல்லாம் ஸ்கேல் வச்சோம். 10 பாயிண்ட் ஸ்கேல் வச்சோம்னா, இல்ல ஒரு 100 பாயிண்ட் ஸ்கேல் வச்சோம்னா, ஒரு விகிதாச்சாரம் அப்படிங்கிறார் வைத்தோம்னா, அப்ப நம்மளை பத்தி நாம தெளிவா தெரிந்து கொண்டு இந்த சேதம் இல்லாத அளவிற்கு தீர்மானங்கள் செய்வதற்கு நமக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறார். ஏன்னா தவறான மதிப்பீடுகள் தான் நாம் நிறைவேற்ற இயலாத தீர்மானங்களுக்கு வழிவகுத்து மேலே விவரிக்கப்பட்ட சேதத்திற்கும் வழி அமைக்கிறது. இதுக்கு என்ன சார் எடுத்துக்காட்டு சொல்லலாம்? உங்களால 3 நாள் தான் பிராக்டிஸை பர்ஃபெக்டா பண்ண முடியும்னா, நான் 3 நாள் சவால் அதைதான் நான் எடுத்துக்கணும். நான் 90 நாள் சவால் எடுத்துக்கிறது. 90 நாள் சவால்ல உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்குவேன். என்ன 90 நாள் சவால்னா என்னங்க? 90 நாள் காலையில சரியான நேரத்துக்கு எந்திரிச்சு சரியான நேரத்துக்கு தியானம் பண்ணி, இரவுல மாலையில சரியான நேரத்துல உட்காந்து சுத்திகரிப்பு பண்ணி, நடுவுல இத்தனை மணிக்கு புத்தகம் படிச்சு 9:15 கரெக்டா உட்காந்து பிரார்த்தனை பண்ணி, 10 மணிக்கு இரவு நேர பிரார்த்தனை பண்ணி, இது எல்லாத்தையும் பதிவு பண்றதுதான் 90 நாள் செய்யணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது செய்யணும். இதானங்க 90 டேஸ் சேலஞ்சு. ஏங்க உங்க மீதான உங்கள் மதிப்பீடு மிகச் சரியாக இருக்கிற பட்சத்துல நீங்க எடுத்தோம்னா 90 டேஸ் சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிருக்க கூடாது. நான் கேட்பேன், நான் இது எல்லாத்தையுமே நான் ஒரு ஜோனல் கோஆர்டினேட்டரா இருந்த பொழுது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். 3 நாள் சேலஞ்சு, 1 வாரத்துக்கான மதிப்பீடுகள், 1 வாரத்துல 1 மாதத்துல எத்தனை நாள் நீங்க செய்யறீங்கன்னு உங்களே நீங்கள் மதிப்பீடுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான ஒரு கூகுள் ஃபார்ம், அதுல பாயிண்ட் கொடுக்கறது எல்லாமே செஞ்சு நான் ரெக்கார்டு வச்சிருக்கேன். அதனால நான் சொல்றேன், நீங்க எப்படி டெய்லியா 90 டேஸ் சேலஞ்சுக்கு எப்படி நீங்க ஏத்துக்கிட்டா கூட பரவாயில்லைங்க. புதுசா வர்ற ஒரு அபியாசி 3 சிட்டிங் வாங்கினவரை கூப்பிட்டு நீங்க 90 டேஸ் சேலஞ்சுக்கு அதுல பதிவு பண்ணீங்கன்னா அவர் பதிவு பண்ணிட்டு திரும்பி செய்ய மாட்டாரு. அப்ப அவருக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னா, சகஜ மார்க்கத்துக்குள்ளார பதிவு பண்ணிட்டா போதும், செய்ய வேண்டாங்கிறது தான் உங்களுடைய முதல் பாடம். அவருக்கு இதுக்குதான் நீங்க 90 டேஸ் சேலஞ்சுக்கு அவர் சேர்த்து வருவீங்களா? அவருக்கு என்னங்க நம்ம சொல்லி கொடுத்துருக்கணும்? ஒரு 3 டேஸ் சேலஞ்சு ஒண்ணுங்க, 3 நாளுங்க ஆசிரமத்துக்கு போறோம், இந்த பிராக்டிஸ் பண்றதை தவிர வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு ஒரு 3 நாள் இருப்போம். ஒரு 3 நாள் சேலஞ்சு போட்டு அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி அந்த மன நிறைவோடு அவரை அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவர்கிட்ட 2 விஷயம். ஒரு விஷயம் என்ன இருக்கும், 3 நாள் நான் சூப்பரா தியானம் பண்ணேன், முதல் விஷயம். 2வது, நீங்க சொல்லாம சொன்ன இன்னொரு விஷயம், நீங்க எதை செய்யறோமோ அதை தான் சொல்லுவோம், எதை சொல்றோமோ அதை தான் செய்வோங்கிற அமைப்பு இது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க அவருக்கு மறைமுகமாக போதித்திருக்கிறது. 1 வீக் சேலஞ்சு ஒன்று போடுங்க. நீங்களும் ஒரு புது அபியாசியும் சேர்ந்துக்குங்க. காலையில ஒரு நேரத்துல தியானத்துல உட்காருங்க, மாலையில ஒரு நேரத்துல சுத்திகரிப்புல உட்காருங்க. வாட்ஸ்அப் கிடைக்குதுன்னா நீங்க 90 டேஸ் சேலஞ்சு, 120 டேஸ் சேலஞ்சு, 150 டேஸ் சேலஞ்சுன்னு சும்மா பேருக்கு போட்டுட்டு அவர் முதல் நாள் உட்காருவாரு, 2வது நாள் யாரு பாக்குறா ரைட்டு முடிச்சுட்டாங்கன்னு போட்டாருன்னா அவருக்கு வேணா அது நடக்கலாம். பட் அவருடைய மனதுல நீங்க என்ன பதிய வைக்க விரும்புறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க சும்மா சேர்ந்துக்கிட்டு எதை வேணாலும் செய்யலாங்க, எல்லாம் ஒண்ணுதாங்க, யாருங்க கேட்க போறோம், நம்மள கேட்க யாரு இருக்கா? இதுக்கா இந்த சிஸ்டம் கிடையாது இல்ல. இப்ப நீங்க இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை நீங்களே மதிப்பீட்டு விட்டு ஏற்றுக்கொண்டீர்களா, இல்ல வாட்ஸ்அப்ல முக்கியமானவங்க போட்டா ஏத்துக்கிடுவீங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துக்கணும். ஒரு 3 ஏகாதேசி விரதம் இருக்கணும். விரதம் இருக்கணும்னா முதல்ல உங்களை நீங்கள் மதிப்பிடுங்க.
உங்களுக்கு அல்சர் இருக்கா, சுகர் இருக்கா, உங்களால ஒரு நாள் இருக்க முடியுமா, அல்லது ஒரு வேளை தாங்குமா உங்க உடம்பு? ஏகாதேசிங்க எல்லாம் மாஸ்டர் பார்த்துக்குவாருன்ட்டு காலம் வரைந்து நான் பட்னி கிடந்துட்டு மத்தியானம் ஆனோன்னா வயிற்று வலி வந்து வயிறு ஃபுல்லா அசிடிட்டி ஆகி அதுக்கப்புறம் அதுக்கு டாக்டர்கிட்ட ஓடி நீங்க அதுக்கப்புறம் ஏகாதேசி விரதத்தை பத்தி பேசுவீங்க. ஏகாதேசி விரதத்து மேல மட்டும் இல்ல, அப்படி விரதம் இருந்தா மாஸ்டர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் சேர்ந்து போயிடுமா? தப்பு மாஸ்டர் மேலேயும் கிடையாது, விரதத்து மேலேயும் கிடையாது. உங்களுடைய உடல்நிலையை மதிப்பீடு செய்து உங்களால என்ன தாங்க முடியுமோ அந்த அளவில் இருந்து ஆரம்பிச்சு பயிற்சி பண்ணி போக வேண்டிய ஒரு விஷயத்த வெறும் அப்படியே ஒரு டிசைனா ஒரு பெரிய ஒரு ஒரு உயர்வான மதிப்பீடு. லார்ட் கிருஷ்ணா இருக்கிறாரு, தாஜி இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நீங்களா ஒரு மதிப்பீடு பண்ணிட்டு உள்ள இறங்கி மூழ்கி எந்திரிச்சு லார்ட் கிருஷ்ணா மேலையும் தாஜி மேலையும் நம்பிக்கை குறைந்து உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை குறைந்து மனோபலம் குறைந்து முடிஞ்சிடும். எல்லா விரதங்களும் எல்லா தீர்மானங்களும் இப்படித்தான் மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீடுகளால் அல்லது நம்முடைய குறைபாடுகளை பற்றிய குறைவான மதிப்பீடுகளால் நிகழ்கின்றன. இவைதான் மேலே விவரிக்கப்பட்ட சேதத்திற்கு வழியமைக்கிறது. நேர்மையான மதிப்பீடுங்கிறது என்னங்கிறது புரிஞ்சுதுனாலே கிட்டத்தட்ட நம்ம உண்மையான ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துடும். அப்ப நான் இவ்வளவுதாங்க, அதனால எனக்கு அவ்வளவுலாம் முடியாது, முதல்ல இதை கொடுங்க, அதை நான் செஞ்சு சரியா செஞ்சிட்டேன்னா அடுத்த கட்டம் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிறவன் தான் மிக சரியாக வளரும். எல்லா திட்டமிடுதல்கள்லையும் இதைத்தான் நீங்க அணுகணும். எடுத்த எடுப்புல யானை பெருசுக்கு தூக்கி வச்சுக்கிட்டு உங்களாலையும் செய்ய முடியாம அதை செய்யலையேங்கிற குற்றவனை உள்ள துவண்டு போற அபியாசிகளாக நாம் இருக்கக்கூடாது. இதுதான் தாஜி மெயினா நம்ம கிட்ட கேட்கிற விஷயம். ஒரு நேர்மையான மதிப்பீடு எப்படி இருக்கும்? அது எந்த ஒரு அவமான உணர்வோ அல்லது தற்காத்து கொள்ளுதலோ இன்றி உள்ளிருக்கும் ஆசையின் சரியான விகிதத்தை ஒப்புக்கொள்வதாக இருக்கும். அப்ப உள்ளிருக்கிற ஆசையை ஒப்புக்கொள்ளாததுக்கு என்ன காரணம்னு ரெண்டு விஷயம் சொல்றாரு பாருங்களேன். அவமான உணர்வு அல்லது ஒரு தற்காத்து கொள்ளுதல். என்னங்க காலம்புற 5 மணிக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணுங்க. எந்திரிச்சிருங்களா? இப்ப எல்லாருக்கும் முன்னாடி இல்லைங்க 5 மணிக்கெல்லாம் என்னால எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னா அவமானமா இருக்கும். இல்லைன்னா நான் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு அபியாசிங்க, அவர் ரொம்ப சின்சியர்னு 4 பேருக்கு சொன்ன விஷயத்த அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தற்காத்துக்கணும்னா அதெல்லாம் பரவாயில்லங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றப்ப அது நேர்மையான மதிப்பீடா? இல்லை. அப்ப எந்த ஒரு அவமான உணர்வும் இல்லாமல், இல்லைங்க என்னால ரெகுலரா 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, கொஞ்சம் காலையில எழுந்திருக்கிறப்ப ரொம்ப வீக்கா இருக்கும், அதனால இன்னும் கொஞ்சம் படுத்திருந்தா தேவலன்னு தான் இருக்கும், அதனால பல நாட்கள் நான் கொஞ்சம் அப்படி முன்ன பின்னதான் எந்திரிப்பேன், வேணா ஒரு 2-3 நாள் நான் ட்ரை பண்ணலாங்க, ஒரு வாரத்துக்கு நான் வேணா 5 மணிக்கு எழ ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ஆசையின் சரியான விகிதத்தை, உள்ளிருக்கும் ஆசையின் சரியான விகிதத்தை ஒப்புக்கொள்கிறீர்கள். ஒரு வாரம் டிவி சீரியலே பார்க்க கூடாதுங்க. சாயங்காலம் ஆனா சுத்திகரிப்பு பண்ணணும், மாஸ்டர் புத்தகம் படிக்கணும், வீட்டு வேலையை முடிச்சுட்டு படுத்து தூங்கணும்னு ஒரு 10 இல்லத்தரசிகள் சேர்ந்து முடிவு பண்றப்ப ஆமாமா செஞ்சுக்குவோம், அதெல்லாம் ஒண்ணும் அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. நான் பாக்குறத நிறுத்திடுவேன், ஆனாலும் அந்த 8:30 மணிக்கு ஒண்ணு ஓடும் பாருங்க, அது மட்டும் ரொம்ப முக்கியமா இருக்கு, அது மட்டும் என்னால பார்க்காம இருக்க முடியாது, இந்த ஒரு வாரம் அதை மட்டும் வச்சுட்டு மிச்சதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இருந்தால் உள்ளிருக்கும் ஆசையின் சரியான விகிதத்தை ஒப்புக்கொள்வதாக அது இருக்கும். இது ஒப்புக்கிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, உங்களை நீங்க சரியாக அளவிடவும், நீங்க இதுதாங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்ல தயக்கம் இல்லாமல் இருக்கவும் ஆரம்பிக்கிறீங்க. இங்க மறைமுகமாக நீங்கள் உண்மையானவராக இருக்கிறீர்கள். நேர்முகமாக, அதாவது டைரக்டா பார்க்கும்பொழுது உங்களை நீங்கள் நேர்மையாக மதிப்பீடு செய்கிறீர்கள். ஆக நேர்மையான மதிப்பீடும் நடைபெறுகிறது, உங்களுக்கு நீங்கள் உண்மையானவராகவும் இருக்கிறீர்கள். 2 விஷயமும் நடக்கிறது. 1 முதல் 10 வரையிலான அளவுகள்லாம் நான் சொன்ன 10 பாயிண்ட் ஸ்கேல், 1, 2, 3, 4ன்னு 10 போட்டு நான் 10 வட்டம் வச்சிருப்பாங்க. நீங்க அதுல எந்த வட்டத்தை ரவுண்ட் பண்றீங்களோ அத்தனை மார்க் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதில் இப்ப இந்த நிமிஷத்துலயே எத்தனை பேருக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து லிபரேட் ஆகணும் கம்ப்ளீட்டா? இந்த நிமிஷம் மாஸ்டர் உட்கார்ந்துட்டு
நீ அப்படியே உன்னை முக்தி அடைய செய்கிறேன், அப்படியே காத்துல கரைஞ்சு போயிட வேண்டியதான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தால், அந்த ஒண்ணுக்குதான் மாஸ்டர் இவ்வளவு நாள் இருந்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இப்பயே ரெடி மாஸ்டர்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கோமா? இல்ல அது அளவுக்கு இல்லாட்டியும் எப்படியாவது நான் அந்த முக்திங்கிற நிலையை அடையணுங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளார இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்காவது இருக்கிறோமா? அதுக்காகவாவது தியானம் பண்றோமா என்னைக்காவது அப்படின்னு பார்த்துட்டு அவர் கேட்கிறார், உண்மையில் வீடு பேறு அடைவதை எந்த அளவு விரும்புகிறீர்கள்னு கேட்டால், ஒரு 10 பாயிண்ட் போட்டால், 10 பாயிண்ட் ஸ்கேல் கொடுத்தா அதுல எதுல புள்ளி வைப்பீங்க? பொய்யாமொழி அவர் கொடுக்குறீங்க. இப்ப 10 பேருக்கு நடுப்புறது என்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு காலம் வரை இருந்துச்சு, 5:30 மணிக்கு தியானம் புத்தகத்தை வாசிப்புலாம் ஹீரோ மாதிரி இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னு ஒரு மனநிலையில நான் இருக்கிறேன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு எல்லாம் முன்னாடி நான் அதுல ஒண்ணு போட்டோம்னா ரொம்ப அவமானமா இருக்கும். எப்படி போட்டது? அல்லது உங்களுக்கு எல்லாம் முன்னாடி இல்லை, எனக்கு நானே என்னை பத்தி நான் மிகைப்படுத்தி நினைச்சுக்கிட்டு, நான் வீடு பேரை தவிர வேற எதை பற்றிய சிந்தனையும் இல்லாதவர் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு 10ல புள்ளி வச்சிடுறேன். ஒரு 4 பேரு வாய்ஸ்ரியல் குரூப்ல நீ பேசுனதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா எனக்கு அவ்வளவுதான். அப்புறம் என்னுடைய இதெல்லாம் என்ன ஆயிடும்? வீடு பேரை பற்றி விட்டு விட்டு அவங்களை பற்றி சிந்திக்காங்க, இவங்களுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? அப்பதான் தெரியும் என்னங்கிறது. இப்படித்தானே நம்ம இருக்கிறோம் எல்லாரும். என்னை பத்தி நான் அப்படித்தான் யோசனை பண்றேன். அதனால ஒரு 10 புள்ளி அளவுகோலில் வீடு பேரை பற்றி நாம் எந்த அளவுக்கு விருப்பத்திட்டோம் இருக்கிறோம்னு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். உங்களுடைய இந்த மனப்போக்கினால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதை எந்த அளவுக்கு விரும்புவீங்க? இதையாவது செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்குறது, ஒரு புகழ் கிடைக்கிறது, இல்ல ஒரு 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 குறிப்பிட்ட வேலையை, அதாவது ஒரு சினிமாவுக்கு போறது, அல்லது வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா டூர் போறது, இதை விரும்புகின்ற அந்த மனப்போக்கினால் கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அதை செய்தால் கிடைக்கிற மகிழ்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புவீங்க? இப்பயே நம்ம அபியாசிகள்கிட்ட சொல்லுங்களேன். உள்ளூர்ல ஆசிரமம் இருக்கு, அந்த ஆசிரமத்துல இந்த வாரம் ஃபுல் டேன்னு சொல்லுங்க. ஒரு கூகுள் ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. 4 பேர் கூட வர மாட்டாங்க, 10 பேர் வருவாங்க, 20 பேர் வருவாங்க. அன்னைக்கு பார்த்துக்கலாம். அந்த அபியாசிகளை எல்லாம் கூப்பிட்டு அடுத்த வாரம் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த ஒரு மலை உச்சியில இருக்கிற ஒரு இடம், அங்க ஒரு சென்டர் ஓபன் பண்ணி, இல்லை அங்க போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல் டே அங்க இருந்துட்டு வரலாம்னு சொல்லுங்க. கடன்னு ஒரு 50 பேர் வருவாங்க. உள்ளூர்ல ரெகுலரா சத்சங்கம் அட்டன் பண்ணாதவங்க எல்லாம் கன்னியாவுக்கு வர்றதுக்கு ரெடி ஆவாங்க, ஷாஜகான்பூர் போறதுக்கு ரெடி ஆவாங்க. பின்னாடி அவங்களுடைய மனப்போக்குல என்ன இருக்குன்னா, ஊர் சுத்தி பாக்குறதுல இருக்கிற ஒரு ஜாய்ஃபுல்னஸ், வேற ஊர் பயணம், பல மக்களை பாக்குறது, அது மேல இருக்கிற ஒரு ஈடுபாடு. நீங்க பாபுஜி மேல இருக்கிற ஈடுபாடுல ஷாஜகான்பூர் போறீங்களா, இல்ல புதுசா அந்த இடத்த பார்க்கலாம், அந்த இடத்த பார்க்கணுங்கிற எண்ணத்துல அங்க போறீங்களா அப்படின்னு 10 பாயிண்ட் ஸ்கேல்ல போட்டாலே இது வந்துடும். அது மாதிரி மதிப்பீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மையில் வீடு பேறு அடைவதை எந்த அளவு விரும்புகிறீர்கள், அதே அளவுகோலில் உங்கள் மனப்போக்கினால் கிடைக்கப்படும் மகிழ்ச்சியை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்கள், இது ரெண்டையும் போடுங்க. பலருக்கு அதன் நேர்மையான பதில் பணிவை ஏற்படுத்துவதாக. நேர்மையா பதில் சொன்னீங்கன்னா தப்பிச்சுப்புன்னு உங்களுக்கே தெரியும், ஐயா நான் இவ்வளவுதான், பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, எல்லா வீக்னஸும் எனக்கு இருக்குங்க, இதெல்லாம் உறுதியாவே ஆன்மீக நாட்டத்தினாலதான் நான் செய்யறேன்னு சொல்ல முடியாது, சில நேரங்கள்ல பல்வேறு காரணிகளால இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அந்த பணிவு வந்துவிடும். வீடு பேற்றிற்கான பேரார்வத்திற்கு 5 அல்லது 6 அப்படின்னு நம்பர் மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா, மனப்போக்குகளினால் ஏற்படும் ஈர்ப்புக்கு 8 அல்லது 9 என்ற அளவில் பதிவு இருக்கும். என்னுடைய கீழ்நிலை மனப்போக்குகளுக்கு, அந்த மனப்போக்குகள் சொல்றதை செஞ்சு அதுல சந்தோஷம் அடைகிறதுக்கு எனக்கு இருக்கிற அந்த விருப்பம், அது மார்க் கொடுத்தா 10க்கு 9 இருக்கும். அதே மேல்நிலை மனோபாவங்களுக்கு நான் மார்க் கொடுத்தோம்னா அது 4, 5 தான் வரும். இதுதான் மிக பெரும்பாலானவர்களுக்கு சரியாக இருக்க முடியும். எல்லாருக்கும் கிடையாது, எல்லாத்துலயும் விதிவிலக்கு உண்டு. கீழ்நிலை மனப்போக்குகளுக்கு 10க்கு 10ம், மேல்நிலை மனப்போக்குகளுக்கு 0வும் வாங்குறவங்களும் இருக்காங்க, இதுக்கு 0வும் அதுக்கு 10 வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விதிவிலக்குகளை பற்றி பேசவில்லை. ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த விகிதாச்சாரம் தான் இருக்கும். இந்த விகிதாச்சாரங்களின் அடிப்படையில் எந்த ஒரு மனப்போராட்டத்தின் விளைவும் கணிக்கக்கூடியதாக இருக்கும். சரி, மார்க் இப்படி கொடுத்துட்டா என்ன தெரியும்,
அப்ப நம்ம சூழ்நிலையினாலதான் இங்க இருக்கிறமே ஒழிய சூழ்நிலை மாறினால் நான் வழி தவறிவிட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது புரிய ஆரம்பித்த ஒருவர் அவர் மிஷனையும் அபியாசிகளுடன் இருப்பதையும் சத்சங்கங்களையும் விடமாட்டார். ஏன்னா இந்த சூழ்நிலைகள் தான் என்னை தொடர்ச்சியாக என்னுடைய சங்கல்பத்தை செயல்படுத்த வாய்ப்பு கொடுத்து. அதுதான் இதுல அததான் அடுத்து சொல்ல வர்றாரு. எந்த ஒரு மனப்போராட்டத்தின் விளைவும் கணிக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் இப்படிலாம் நீங்க குறைபாடா இருக்கீங்கன்னு விரக்தி அடைவதற்காக நான் இந்த மார்க் போட்டுக்க சொல்ல. ஆமாங்க, நான் அவ்வளவுதாங்க, 4 மார்க்குக்கு தாங்க என்னுடைய கெப்பாசிட்டி அப்படின்னு விரக்தி அடைவதற்காக இல்லை. 4 மார்க் வாங்குற லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரி பாடம் இருக்கணுங்கிற திட்டமிடுதல் இருக்கு ஒரு வாத்தியார். அவனுக்கு புத்தகத்துல இருக்கிற 100 கேள்வியும் கிடையாது. அவனுக்கு ஒரு நாளைக்கு 2 கேள்வி. அந்த 2 கேள்வியை படிச்சு எழுதி காட்டினா ஒரு கேள்விக்கு 10 10 20 மார்க் போட்டு 20க்கு 20ன்னு போட்டு அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவன் மன வலிமையை அதிகரித்து அடுத்து 3 கேள்வி படிக்க வைக்கிறது. இதுதான் ஒரு ஆசிரியர் செய்யறார். அப்ப எனக்கு நானே ஆசிரியர். நான் திட்டமிடும் பொழுதும் நான் ஒரு வாரம் ஒழுங்காக பயிற்சி செய்து பதிவு செய்வேன் எல்லாத்தையும் அப்படின்னு ஒரு சிறு தீர்மானமாக நிறைவேற்றி கொண்டு அதை சரியாக செய்து முடியுங்கள். அப்புறம் ஒரு சின்ன பாஸ் கொடுங்க. திரும்பி ஒரு வாரத்துக்கு அதே மாதிரி செஞ்சு பாருங்க. முதல்ல ஒரு வாரத்துல 5 நாள் செஞ்சிருந்தீங்கன்னா அடுத்ததுல ஒரு வாரத்துல 6 நாள் செஞ்சிருந்தீங்கன்னா திரும்பி அடுத்த வாரம் ஒரு 4 நாளா போயிடுச்சுன்னா இப்படி மாறி மாறி அதுல இருக்கிற அப்ஸ் அண்ட் டவுன் எல்லாம் குறைஞ்சி 7 நாள் நீங்க திட்டமிட்டது 7 நாட்களும் சரியாக செய்யற மாதிரி வரும் மாதிரி ஒரு பாஸ் கொடுத்து இந்த பயிற்சி முறையை செய்யுங்க. அதுல பர்ஃபெக்ஷன் ஆன உடனே அதை 15 days சேலஞ்சா மாத்துங்க. அப்புறம் 1 month சேலஞ்சா மாத்துங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 90 days சேலஞ்சுக்கு போங்க. அப்பதான் அது சரியாக வரும். எதற்காக வென்றால் இதன் மூலமாகத்தான் நீங்கள் திட்டமிடுதலை சாதிக்க முடியும். அதை நோக்கிதான் போறார். இந்த இடத்துல நம்ம நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுவே ஆஃப் ஆகிற கண்டிஷனுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் பாக்குறேன். இது விரக்தி அடைவதற்கான ஒரு காரணம் அல்ல, இது திட்டமிடுதலுக்கான ஒரு காரணம். உங்கள் பேரார்வம் ஆசையின் ஈர்ப்பை விட பலவீனமாக இருந்தால் அதை மேலும் வளர்த்து கொள்வதற்கு திட்டமிடுங்கள். தற்போதைய விகிதாச்சாரத்தால் அனுமதிக்க இயலாத வாக்குறுதிகளை தொடர்ந்து மேற்கொள்ளாதீர்கள். இந்த இடத்த நல்லா போடுங்க. உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அது அனுமதிக்காத வாக்குறுதிகளை தொடர்ந்து செய்யுங்க. நீங்க நல்ல வீசிங் உள்ளவரு, நான் காலையில எந்திரிச்சு குளூர்ல டெய்லி ஜாக்கிங் போவேன்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா இருக்கிற உடம்பும் கெட்டு போயிடும். அப்படித்தானே? அது மாதிரிதான் நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு தெரியுதுங்கிறப்ப பெரிய அளவுல எடுத்துக்க கூடாது. எல்லா ஒரு விரதம் இருக்கிறதா இருக்கலாம். என் உடம்புக்கு ஒரு நாள் தான் பட்டினி தாங்கும்னா நான் மாஸ்டர் பர்த்டே ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நான் பொட்டு தண்ணி வாயில இல்லாம உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா இறங்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் ஒரு முரட்டுத்தனமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. மாஸ்டர் மேல நம்பிக்கை இருந்து உங்க மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஒரு நாளைக்கு அந்த முடிவை எடுங்க. ஒரு நாள் இருந்துட்டு ஜெயிச்சுட்டால் அப்புறம் அடுத்த நாள் திரும்பி முடிவு எடுத்துங்க. அப்புறம் அடுத்த நாள் திரும்பி முடிவு எடுங்க. அது கரெக்டுங்கிறாரு மாஸ்டர். பாபுஜி சாரிஜிக்கு சொல்லும் பொழுதே அப்படித்தான். அவருக்கு ஒரு சிட்டிங்கை கொடுத்துட்டு நீ இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கு, அடுத்த நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடாம இருக்கு. இப்படியே அவரை 10 நாள் வாட்டியிருக்காரு. சாரிஜி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோமா பாபுஜியை கேட்டிருக்காரு. நாளே இந்த 10 நாளைக்கு சொல்றாரு. அப்ப பாபுஜி சொன்னாங்க, நாளே சொன்னா உன் மன உறுதி குலைஞ்சிடும், அதனாலதான் சொல்லல. என்ன கத்து கொடுக்குறாங்க பாருங்க மாஸ்டர். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சரியாதான் கத்து கொடுக்குறாங்க. நீங்கள் சிறு சிறு திட்டமிடுதலாக கொடுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றப்ப உங்கள் மன உறுதி பாதுகாக்கப்படுது. நாளே 7 நாள் நீ எதுவும் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னா அன்னைக்குதான் அதிகமா பசி எடுக்க ஆரம்பிக்கும். 3 நாள் தாண்டறதே ஒரு பெரிய கஷ்டமா போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஒரு யுகமா தோணும். அதனால நீங்கள் உங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, ஆன்மீகத்தின் மீது உள்ள ஆர்வம் என்ன, உலகியல் விஷயங்களின் மீது உள்ள நாட்டம் என்ன, இந்த விகிதாச்சாரத்தை கொண்டு உங்களை நேர்மையாக மதிப்பீடுகள் செய்த பிறகு அந்த நேர்மையான மதிப்பீடுகளின் அடிப்படையில் எந்த வாக்குறுதிகளை உங்களால் கொடுத்தால் நடத்த முடியாதோ அந்த வாக்குறுதிகள் கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள் முதல்ல. அதுக்கு பதிலாக
இந்த விகிதாச்சாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான நடவடிக்கையில இறங்குங்க. இந்த மனப்போக்குகள் மீது நான் ஒர்க் பண்றேன், சின்ன சின்னதாக திட்டமிடுதல் வைத்துக்கொண்டு இதை தாண்டி வர முயற்சி பண்றேன். சீரியல் பாக்குற மனப்போக்கு இருக்கு, அதை நிறுத்திட்டு அந்த டயத்துல புக்கு படிக்கிறத ஒரு வாரம் செஞ்சு பாக்குறேன். அப்படி ஒண்ணாக செய்து சின்ன சின்னதாக வெற்றி பெற்று அதை முழுவதாக மாற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம நிறுத்திக்குவோம். அடுத்தது, ஏக்கத்தை அதிகரிக்க செய்வது எது? அதை நோக்கி நம்ம நாளைக்கு மாலையில படிப்போம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு இதை முடிச்சிடணும் நான். ஏன்னா நாளைக்கு நம்மளால முடிக்க முடியல அப்படின்னா திங்கக்கிழமை எனக்கு சாத்தியம் இருக்கான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஷாஜகான்பூர் போறதுக்குள்ளார முழு மெசேஜையும் படிச்சிடணும்னு நான் ஆசைப்படுறேன். நாளைக்கு மாலை 3 மணிக்கு நம்ம மீண்டும் சந்திச்சு இதை முடிச்சுக்குவோம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு மாஸ்டர் சொன்னது 2 தான். நம்முடைய மனோபாலம் ஏன் வலுவிழக்கிறது, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நரம்பு அமைப்புடைய செயல்பாடு தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உள்ளாகிறது ஏன் அப்படிங்கிறதையும், அது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துங்கிறதையும் சொல்றாரு. அடுத்தது, நம்முடைய மனோபலம் ஏன் வலுவிழக்கிறது அப்படின்னு சொல்ல வரும் பொழுது, அதனால எவ்வளவு சுமையை தாங்குமோ அதை தாண்டி அதை டெஸ்ட் பண்ணும் பொழுது அது வீக் ஆயிடுது. அப்ப மனோபலத்தை வலுவாக்குறதுக்கு வழி என்னன்னா, முதல்ல நீங்க உங்களை நேர்மையாக மதிப்பீடு செய்யணும். 2வது வழி என்னன்னா, உங்களுடைய மதிப்பீடுகள் நேர்மையான பிறகு அதிலிருந்து நீங்க என்ன விதமான உறுதிமொழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து உங்களால நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் அது எங்க சைடு வீக்கா இருக்கோ அந்த வீக்கர் சைடை பாசிட்டிவா மாத்துறதுக்கு முயற்சி. இதையெல்லாம் நீங்க செய்தால்தான் மனோபலம். வரிசையா போத்து வந்தோம்னா, தியானத்துல உட்கார முடியல, அதுல என்கிட்ட இருக்கிற குறைபாடுகளை என்னால சரி பண்ணிக்க முடியலன்னு ஒருத்தர் தவிக்கிறாரு. அது ஏன் தவிக்கிறாருன்னு கேட்டா, அவருடைய இயல்பான மனப்போக்குகள்ல இருந்து அவரால் தன்னைத்தானே அவருடைய சுத்திகரிப்பு செய்து கொண்டாலும் கூட ஆழ்மன விருப்பங்களில் இருந்து விடுபடாததுனால அவருக்கு சுத்திகரிப்பு மட்டுமே போதுமானதாக இல்லை. சுத்திகரிப்பு மட்டுமே போதுமானதாக இல்லை, அதுக்கப்புறம் உள்ளதை பிரார்த்தனை நிறைவேற்றும் என்றாலும் கூட பிரார்த்தனையும் முழு மனதுடன் செய்யப்படுவதில்லை. பிரார்த்தனை ஏன் முழு மனதுடன் செய்யப்படுவதில்லை அப்படின்னா, அதற்கான மனோபலம் நம்மள்கிட்ட இல்லை. மனோபலம் ஏன் நம்மள்கிட்ட இல்லைன்னா, நாம் தொடர்ச்சியாக நம்முடைய மனோபலத்தின் மீது தாக்குதல்களுக்கு உள்ளாகி வலுவிழந்த மனோபலம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறோம். ஏன் அது மாதிரி மாறும் அப்படின்னு கேட்டா, நம்மை பற்றி நாமே நேர்மையான மதிப்பீடு வைத்துக் கொள்ளாததுனால நம்ம தகுதிக்கு மேல நம்மளை உயர்வானவராக நினைத்துக் கொள்வது, அல்லது நம்மகிட்ட இருக்கிற கீழ்நிலை மனப்பாங்குகள் எவ்வளவு வலிமையானவை அப்படின்றத புரிந்து கொள்ளாமல் அவற்றை குறைத்து மதிப்பிடுவது. இந்த 2 விஷயத்தினால நான் தவறான முடிவுகள் பல எடுத்து தவறான சூழ்நிலைகள் பலவற்றில் சிக்கி கொண்டு என்னுடைய அந்த மேல்போக்கிய மேல் நோக்கிய ஒரு வளர்ச்சியை நான் வீணடித்துக் கொள்கிறேன். அப்ப அதுல இருந்து விடுபடணும்னா என்ன வழி? உங்களை நீங்கள் சரியாக எடை போட்டு உங்களால் முடிந்த விஷயங்களை மட்டும் செய்யுங்கள். முடியாத வாக்குறுதிகளை, இயலாத உறுதிமொழிகளை மேற்கொண்டு அதை செய்ய விளையாதீர்கள். அதே நேரத்தில் அதனால நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு உட்கார்ந்துராம சிறிய அளவுல உங்களுடைய விகிதாச்சாரங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறதுக்கு, இந்த கீழ்நிலை மனப்போக்குகள் மேல 10% இருந்த ஒரு ஆர்வத்தை ஒரு 8% குறைக்க என்ன வழி, 7% குறைக்க என்ன வழி, கொஞ்சம் முயற்சி பண்ண. இதுதான் இது வரைக்கும் சொன்னதோடைய ஒரு சுருக்கம். திரும்பி இந்த செய்தியை முதல்ல இருந்து நீங்க டைம் இருந்தா இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறப்ப படிங்க. அப்பதான் நாளைக்கு படிக்கும் பொழுது ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.